நீங்க சொன்ன மாரி அந்த தங்க சரவணன் சாலா அப்படிங்கிறவரு, எனது அன்பான கோரிக்கை தயவுசெய்து தமிழக அரசியல் களத்தில் விஜயை பற்றி பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேர விரயம் தான் காரணம் என்று நினைக்கிறேன். இந்த மிக்க மாரி நன்றி. இன்னொருத்தரும் இன்னும் 2, 3 பேர் ஆமா 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் விஜய நீங்க அதிகம் அதிகம் பேசுறீங்கன்னு பேசுங்க. இருக்காங்க. ஏங்க நான் விஜய் வந்து நடிகரா பார்க்கல. நடிகரா இருந்துட்டு நம்ம விஜய போய் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அஜித் இருக்காரு. அவருக்கு என்ன பைக் ஓட்ட தெரியுமா? அவர் என்ன இப்படிங்கிறார்? அதெல்லாம் கிடையாது. இல்லண்ணே அப்படி பார்த்தா அஜித் அவர்கள் வந்து கடந்த வாரத்தில மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு வந்து ஃபேன்ஸ்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஷேம் ஆயிட்டு, உங்களால மிகப்பெரிய தலைக்குனிவு வந்திருக்கு. தயவு செய்து இனிமே வராதீங்க. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராதீங்க அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம அதெல்லாம் பேசல. ஏன்னா அவர் நடிகர், அவர பார்க்க வர ரசிகர்கள் அதுக்குள்ள தனிப்பட்ட ஒரு விஷயம் தான். இவரு கட்சி தலைவர். இவர பத்தி பேசிதாங்க ஆகணும். நேத்து இவரு கூட ஒருத்தர் இறந்திருக்காப்ல. நான் தான் முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆ இவருடைய அரசியல் என்ன? அது எப்படி ஃபெயிலியர் அரசியலு? ஒரு அரசியல்வாதியா இவரு ஃபெயிலியரு. இவரு நடிக்கிறாரு. சுயநலவாதி இவரு. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு முதலமைச்சர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்படுறாரு. அதற்கான ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன். 2வது அந்த மக்கள் மேல நீங்க அங்க ஒருத்தர் செத்து போனார்ல? ஒரு இரங்கல் அறிக்கை விட்டீங்களா? என்ன நேத்து அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லன்னு சொல்லி அப்படியே ஸ்கீமே அப்படியே மாத்துறாங்க. மாத்துறாங்க. அவர் நண்பர் சொல்றாரு, 20 வருஷமா எனக்கு தெரியும். அவர் வந்து இல்ல இதுல ஏன்னா வேற அந்த பையன் எப்படி பழகியிருக்காப்லன்னா, பக்கத்து வீட்லருந்து எல்லாருமே அழுதுகிட்டு பேசுறாங்கங்க. அழுதுகிட்டே பேசுறாங்க. எல்லாரும் அழுவுறாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம். ஒய்ஃப், குழந்தை. 2 குழந்தைகளோட. நான் என்ன சொல்றேன், குடு ரூ. 20,00,000 குடு. அத பத்தி ஏதாவது வாய் தொறந்தாங்களா? அத விடுங்கண்ணே. அத விட பாருங்கண்ணே. அந்த ஒரு நம்மளுடைய நியூஸ் 24 தமிழ்ல அந்த வண்டியவே ஏறி அடிக்காங்க. அடிக்கிறாங்க. இவிங்க வந்து திருச்சி எம்எல்ஏ பத்தி இவங்க பேசுறாய்ங்க. பேசுறாங்க. அதுதான் கொடுமை. அதனால இவர்கள்லாம் பேசி தான் ஆகணும். இன்னொன்னு சொல்றேன். அவர வாழ்த்தி பேசுறவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, வருமானம் இருக்கு. ஆமா. நமக்கு நம்ம வந்து வாழ்த்தியும் பேசல, இது இதுவும் பண்ணவும் பேசல. பேசல. என்ன விமர்சனம் பண்றோம். அதனால பலர் வந்து இப்ப என்ன தயங்குறாங்க. நம்ம நல்லா ஆதரிச்சு பேசி நல்லா பேஜ் இருக்குது. இவரு வந்து அடிக்கிறாரு அப்படின்னு. அடிக்கிறாரு. கண்டிப்பாண்ணே. அடுத்த கேள்வி என்ன? ரீனா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க. டிஎம்கே அலையன்ஸ் அதிகம் பேசுங்க. ப்ளீஸ் டிவிக்கே பேசுறது வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. அதேதான். அதே தான் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அலையன்ஸ பத்தி அதிகம் பேசுங்கங்கிற வார்த்தைய சொல்லியிருக்காங்க. பேசிட்டு தானே இருக்கோம். ஒரு நாளைக்கு என்ன அதுதான் பேசுறோம். ஆமா. அதெல்லாம் முக்கிய பேசுறோம். கருத்தா நம்மவும் சொல்ல போகுது. இதெல்லாம் விட்டுருங்க. டிஎம்கே அலையன்ஸ், டிவிக்கெல்லாம் விட்டுருங்க. அன்றாட அரசியல்ல நம்ம தினமும் பேசுவோம். நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து என்ன திரு முத்தலிஃப் அவர்களே, அவங்க பேர் வந்து அந்த கங்கத் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. முத்தலிஃப் அவர்களே, மக்களவை, மாநிலங்களவை பற்றிய தெளிவாக விளக்கவும். என்னுடைய சந்தேகம், ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது, அவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், அவர் எங்கு உரையாற்றுவார்? மக்களவையிலா? மாநிலங்களவையிலா? அவன் பேர் கங்கத் இல்ல. கனகா டின்னு நெனைக்கிறேன். அது சரியாவே இதாகுதுன்னு அது. கனகா அவன் இனிஷியல் டியா இருக்கும். ஓ! நீங்க வந்து ஆம்பள பேர் மாரி மாத்திட்டீங்க. மாநிலங்களவை, மக்களவை 2மே வேற வேற அவை. மாநிலங்களவை பத்தி விளக்குன்னு கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு வேற ஆமா. இதுல. ஆ மாநிலத்தில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களால் இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. எந்த மாநிலத்திலிருந்தும் யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். சிதம்பரம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ராஜஸ்தான்ல இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டா, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் முன்னாடி ஒரு ஸ்டேட்ல, இப்போ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட். கர்நாடகான்னு நினைக்கிறேன். முதல்ல ஆந்திரால எங்கேயோ. அதனால எல்லாருமே எங்க இருந்து வேணாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அமைச்சர்களாகவும் பதவி வகிக்கலாம். இதுல மாநிலங்களவை, மக்களவை 2 அவை இருக்குது. மினிஸ்டர்ஸ் 3 வகை இருக்காங்க. கேபினெட்டு, ராஜாங்க அமைச்சர், அமைச்சர்கள். ராஜாங்க அமைச்சர் தனி இது. நியமா. அந்த எல்முருகன் 3 அவர் பிரிவு மாரி. இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மக்களவையில இருக்கிறவங்க மக்களவையில பேசுவாங்க. மாநிலங்களவைல இருக்கிறவங்க மாநிலங்களவைல பேசுவாங்க. ஆனா மாநிலங்களவையில கேள்வி வரும்பொழுது, இவரு மாநிலங்களவையில போய் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு வருவாரு. அதனால 2 அவையிலும் பேசுவாங்க. மக்களவையில இப்ப நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவை உறுப்பினர். ஆமா. மக்களவையில தான். அவங்க பட்ஜெட் எங்க தாக்கல் பண்றாங்க? இல்ல எனக்கு இதுல ஒரு கேள்வி இருந்துச்சுண்ணே. அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது மாநிலங்களவை, மக்களவை 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருப்பாங்க. ஒரே அவை. ஒரே அவையா ஒரே இருப்பாங்க. அவையா இருக்கும். ஓகே. பெரிய அவை தானே. ம். அது அந்த விவாதம், பதில் அளிக்கிறார்ல, ஆமா. அப்பல்லாம் ஒரே அவையா இருக்கும். ஒரே அவையா இருக்கும். ஆமா. இதுல இந்த மாரி போய் மாத்தி பதில் சொல்லுவாங்க. அந்த இப்ப இவரு எல்முருகன் இருக்காரு. மாநிலங்களவை உறுப்பினர் தான். ஆமா. மக்களவையில ஒரு கேள்வினா, அதுக்கான போய் பதில சொல்லுவாரு. ஆனால் வாக்கெடுப்புன்றப்போ, அவர் மக்களவைனா மக்களவை, மாநிலங்களவைனா மாநிலங்களவை. அவ்வளோதான் நிர்மலா டிஃபரன்ஸ். சீதாராமன் மாநிலங்களவை உறுப்பினரா தான் ஓட்டு போட முடியும். ஓட்டு போட முடியும். அதே மாரி ஆட்சிக்கு நீங்க வர்றதோ, அமைச்சர் ஆவறதோ ஆயிடலாம். அதுக்கு மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. அதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணுல தேர்ந்தெடுக்கப்படணும். அவ்வளோதான். அது ஒரு விதி இருக்குது. கண்டிப்பா. வாக் ஆன் மியூசிக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. நாமக்கல் பிரேம் அவர் பேர் கரெக்ட். அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்கள் எங்கள் கல்வி கடன்களை அடைத்து விடுவார்களா? அது சாத்தியமா இல்லையா?
கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கையில இருக்கு. பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்றத செய்யக்கூடிய நபர் தான். முதல்வர் தான். இவர்கள மாரி காலம் வர்ற ஆள் கிடையாது. அதனால டே இன்னொன்னு ஒன்ல இது இருந்தே அப்படி ஒரு விஷயமா இருந்தா கூட டிஎம்கே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதுக்கு ஒரு குரல் குடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அக்கறையா அக்கறை குரல் குரல் கொடுப்பாங்க. குடுப்பாங்க. டே ஒன்ல இருந்தே அவரு இது பண்ணுவார்ன்னு நம்புறோம். ஆமா, கண்டிப்பா. பண்ணணும். கண்டிப்பாண்ணே. அடுத்த கேள்விண்ணே. ஐயா, பால்வாடி ஆசிரியர்கள் போராட்டம் செய்றாங்க. அதை பத்தி எதனா தகவல் இருந்தா சொல்லுங்கள் ஐயா. அவங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ஏரியா சைடு போராட்டம் பண்றாங்க. அடிப்படை வசதி கூட இல்லைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரவு நேரத்தில் அங்கேயே தான் இருக்காங்க. அங்கன்வாடிய தான் பால்வாடின்றாரு. அங்கன்வாடி அவங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. கம்மி. 8,000 இந்த மாரி தான் இருக்கும். அவர்களுக்கான ஓய்வூதியம் 2,000 3,000 பெருசா. இவரு தான் ரூ. 1000 வச்சுக்கிட்டே நீங்க போய் ஊட்டி, கொடைக்கானல்லாம் சுத்தி பார்த்துட்டு அது காச நமக்கு நல்ல மிச்சப்படுத்தி வரவேற்புடா அதுக்கு. செலவழிச்சிடாதீங்க, மிச்சப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வாங்கன்ற அளவுக்கு இவரு இன்னைக்கு ரூ. 1000 உடைய தன்மைய 1960ல இருக்கிறாப்புல நம்ம ஆமா. முதல்வரு. அதனால அப்படி இருக்கிறவரு, இவங்கள எப்படி பார்ப்பாரு? "என்ன பிரச்சனை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு?" அப்படின்னு கேட்பாரு. சார் அவங்க வந்து ரூ. 23,000 சம்பளம் இப்ப ரூ. 16,000 ஆக்கிட்டாங்க. அது ரூ. 5,000 குறைச்சுட்டாங்க. அத ஏத்தி குடுங்கன்னு கேட்குறேன். ரூ. 18,000லயே வாழலாமே என்ன பிரச்சனை இருக்கு? எவ்வளோ பண்ணலாமே! வீட்டு செலவு எல்லாம் போக சேமிச்சு வச்சு நகை வாங்கலாம். சுற்றுலா இன்பச் சுற்றுலா போலாம். போகலாம். எல்லாம் பண்ணலாம். ஏன் இப்படி இவங்க இது பண்றாங்க? அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்படித்தானே இன்னைக்கு அவரு இது பார்க்குறாரு. பண்ணிடலாமா? இந்த பார்வை எப்படி இருக்கு? ரூ. 5,000 குடுத்துட்டு 3 மாசத்துக்கான ரூ. 3,000 ஆள் ரூ. 1,000 ரூ. 1000 அப்ப அட்வான்ஸா குடுக்குறீங்க தான் அதோட அர்த்தம். இன்னைக்கு இன்னைக்கு போடுறாங்க. மார்ச் மாதம் இந்த மாரி தேர்தல் நடைமுறை வந்துட்டால், ஒருவேளை நிறுத்தப்பட்டால், அதற்காக தான் முன்கூட்டியே இந்த 3 மாதத்துக்கான குடுத்துருக்கோம். இது இல்லாமல் கோடை காலத்துக்கு இது. ஏன்னா அந்த 5 வருஷம் ஒரு தடவ வர்றது அது. லீப் வருடம் மாரி. ஆமா. போன உங்களுக்கே வருஷம்லாம் குடுக்கல. கோடை 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 விடுமுறை குடுக்குறீங்க. ஆமா. அதனால நாங்க வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. நேத்து என்ன சொன்னீங்க? முடக்க பார்த்தார்கள், கையை கைய முறுக்கினார்கள். எங்களை அது பண்ணோம். என்ன பண்ணாலும் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். தமிழகம் தலை வணங்காது. தமிழகம் போராடும். தமிழகம் வெல்லும். அப்புறம் என்னது? ஒன்றாக வெல்வோம். ஒன்றரை ஓரணியில் தமிழ் ஒன்றாக வெல்வோம். ஆனா மத்த விஷயத்துல நாங்க தனியாக தனியா இருப்போம். நிப்போம். கவர்மெண்ட் குடுத்த காரையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவன் ஒன்றாக வெல்வோம். வெல்வோமா. அடுத்து சூரிய நாராயணராஜன் தானே. அதனால இயற்கை விவசாயத்தை அது பத்தி என்ன கேட்டிருந்தாரு. மேட்டருக்கு நம்ம சொன்னோம்? பால்வாடி 10வது அங்கன்வாடி நாளா அவங்க இப்பவும் போராடிட்டு இருக்காங்க. போராடிட்டு இருக்காங்க. அதான். அங்க ரோட்ல உட்காந்துட்டு அந்த கடும் வெயில் ஆரம்பிச்சிச்சுல்ல. சேலைய கெட்டி கட்டி அந்த நிழல்ல உட்காந்து அந்த பெண்கள், அவங்க ஒவ்வொருத்தவங்க பெண்கள்னா அவங்களுக்கு வீட்ல குழந்தைங்க இருக்கும், இது இருக்கும். இதுக்கு வந்து கவலைப்படல. ஆனா ரூ. 1000க்கு அடுத்த மாசம் ரூ. 1000 குடுக்கலன்னா, ஐயோ! அவர்கள் அன்றாட செலவுகள் இருக்கும். முதியவர்கள் மருந்து மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வி இதெல்லாம் நான் சொல்லங்க. சிஎம் சிஎம் சொல்றாரு. சொன்னது. எக்ஸ்ட்ரா வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆமா. இன்ப சுற்றுலா போறதுக்கான வாங்குவது, நகை வாங்குவதற்கான இது. இந்த மாரி எதுவுமே இந்த ரூ. 1000 குடுக்கலன்னா இருக்காதே! அப்படின்ற மாரி சொல்றாரு அவரு. கண்டிப்பாண்ணே. அடுத்த கேள்விண்ணே. இயற்கை விவசாயத்தை பற்றி கேள்வி கேட்டுள்ளேன். பதில் தேவையா சொல்லியிருந்தாரு ஏற்கனவே. அது மாரி இந்த ஐடி துறையில வந்து ஏஐ கிளவுட் கண்டுபிடித்தால் இந்த துறை மிகவும் பாதிக்கும். இதை பற்றி விவரங்கள் தேவை. இந்த துறையில் பயின்று வரும் மாணவ, மாணவிகளுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒரு பெரிய நிறுவனம் வந்து 17,00,000 ஊழியர்கள் இருக்கிற துறையில, இன்னைக்கு 1,700 பேர் வந்த வேலை செய்றது. இது வந்து மாறுது. ஐடி இது IT. ஏஐ வந்தோம்னா மூலமா. 1,700 பேர் இருக்கிறவன் ஒரே கம்பெனி. அது 17,00,000 இருக்குது 10 கம்பெனி. அவர்களுடைய முதலீடு எத்தனையோ லட்சம் கோடி. இவர்களுக்கு அதில 10ல ஒரு பங்கு குடுத்தாலே, இந்த ஒரு கம்பெனி 1,500 ஊழியர்கள வச்சுக்கிட்டு, அவங்க இன்னைக்கு வேற அளவுக்கு சாதிக்கிறாங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு ஏஐ உடைய இது அதிகமாயிடுச்சு. இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஏஐ ஊடுருவாத துறை இல்லை. ஒரு காலத்தில எழுத தெரிஞ்சவன் தான் பத்திரிகையாளரா வந்தான்னு சொன்னேன். ஆமா. அதுக்கப்புறம் எழுத தெரிஞ்சவன காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டவன் பத்திரிகையாளரா இருந்தான். இன்னைக்கு அது தேவையில்ல. ஏஐலயோ இதுலயோ வந்து எனக்கு இந்த மாரி முதல்வர் சொன்ன ரூ. 5,000 திட்டங்கள் குறித்து ஒரு விரிவான இது. அதுவும் எப்படி? இந்த பாணியில், அந்த பாணியில்னு கேட்டா கூட குடுத்துரும். குடுத்துருவோம். நீங்க இத வச்சுக்கிட்டு நீங்க இதுல வேற ஏதாவது ஆல்டர் பண்ணி உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் அது குடுக்குறது உண்மையா பொய்யான்னு தெரியணும். கண்டிப்பா. இன்னைக்கு கூட நான் ஒண்ணு கேட்டேன். தப்பா குடுத்துச்சு. நான் திருப்பி கேட்டோனே என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள்னு கரெக்ட்டா குடுக்குது. அப்போ தப்பா ரைட்டான்னு புரியிற நாலேட்ஜ் இருந்து கேட்கணும். கண்டிப்பா. ஆனா இப்பலாம் அதெல்லாம் கிடையாது. நீ பாட்டுல எடுக்குறாங்க, போடுறாங்க, வர்றாங்க. அந்த அளவுக்கு ஏஐ எல்லா துறையிலயும் வந்துச்சு. பத்திரிக்கை துறையிலேயே 10 பேர் வேலை செய்ற இடத்துல, இன்னைக்கு 4 பேர் வச்சுட்டு கூட போயிடலாம். ஒருத்தர் உட்காந்து முடிச்சு விட்டு போயிடலாம். ஆமா. அந்த மாரி இந்த ஃபோட்டோகிராஃபருக்குன்னு ஒரு வேல்யூ இருந்ததுல்ல. ஸ்டுடியோ அதெல்லாம். செல்ஃபோன் வந்து என்ன ஆயிடுச்சு? கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர கூப்பிட்டு எடுத்துனா இவன் நடுவுல புகுந்து எடுத்துன்னு இருப்பான். நவுரியான்னா நவுரியா? நானும் தான் எடுக்கிறேன். யோவ்! நான் ஃபோட்டோகிராஃபர். நானும் தான் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறேன் பாரு. புரிஞ்சுது.
இது பெரிய தலைவர்கள் இதுலயும் அதான் நடக்குது. ஆனா ஃபோனை திருப்பி வச்சு மேல வச்சு கீழ வச்சுலாம் என்னென்னவோ எடுக்குறாங்க. பண்றாங்க. அப்போ இது வந்து ஆயிடுச்சா, இது எல்லாமே ஃபோட்டோகிராஃபின்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனா வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. இந்த மாரி ஒவ்வொரு துறையிலுமே இப்ப ஏஐ வந்து ஃபோட்டோகிராஃபில நீங்க என்ன வேணா முன்ன வந்து நீங்க ஒரு இது பண்ணா அந்த ட்ரெஸ் போட்டு போலியே சரியான்னு. இன்னைக்கு கோட் சூட் மாட்டி விட்னா மாட்டி விட்டுரும். மாட்டி விட்டுருங்க. நான் Facebookல ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். அது ஏஐ ஃபோட்டோ தான் அது. Twitterல வச்சிருக்கேன் ஏஐ ஃபோட்டோ. என்னுடைய சாதாரண இத குடுத்து, எனக்கு இது மாரி வேணும்னா குடுத்துச்சு அது. குடுத்துருச்சு. ரொம்ப பேர் அது ரியல் ஃபோட்டோன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ரியல் ஃபோட்டோக்கு அதுக்குமே கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இப்போ மற்ற இந்த மாரி எல்லா துறையிலும் ஏஐன்றது மருத்துவ துறையிலேருந்து எல்லாத்துலயுமே வந்துடுச்சு. இத யார் அப்டேட் பண்றீங்களோ, அவர்கள் இருப்பார்கள். ஆனால் பெரிய அளவுல ஆட்குறைப்பு இந்த மாரி வேலையெல்லாம் பெரிய நிறுவனங்கள் பண்ணுது. இந்த துறை இருக்குல்ல, அந்த ஐடி துறை, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் 40 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு. இருக்க முடியும். 40 வயசே பெரிய விஷயம்னு வச்சுக்கங்களேன். என்னைக்கு இருந்தாலும் உங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது வர வரைக்கும் வர மிதமிஞ்சிய வருமானம் அந்த மாரிலாம் இருக்குல்ல, அதை இவர்கள் என்ன செய்றதுன்னா, சேமிக்கிறதோ மத்தது பண்ணாம, அதற்கான ஒரு வாழ்க்கைய வாழ்றது. ம். அதான் 5 நாள் வேலை செஞ்சோம்னா, 2 நாள் லீவு. அந்த 2 நாள் வந்து இவங்க பயங்கரமா வண்டி பார வண்டி இழுத்த மாரி பப்புக்கு போணும். இப்படிதான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை வாழ்றது. உடலையும் அழிச்சிக்கிறது. நீங்க டெய்லி குடிச்சீங்கன்னா என்ன ஆவீங்க? உங்க சிந்தனை வேலை சிறந்த செய்யாது. பிளான். வேலைக்கு மாட்டீங்க. 40 வயசுல இன்னும் முடங்கி போவீங்க. இப்ப கண்டிப்பா. இந்த மாரிலாம் வந்து நீங்க இதுலயே இந்த துறையில அடுத்தடுத்த அப்டேட் வருதுன்னு ஒருத்தன் பண்ணிட்டே இருக்கான்னா, அடுத்தடுத்த கம்பெனி தாவுவான். ஒரு பெரிய அந்த இதுக்கான மேனேஜர் ஆவான், ஹெட் ஆவான். வேற லெவல் போவாங்க. அப்போ நீங்க அப்டேட்ட வந்து எப்போ கிரகிக்கிறீங்களோ, அது எந்த துறையா இருந்தாலும் நீங்க பெரிய ஆளு. இல்ல நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் தாம் தூம் பண்ணுவேன். பெருசா இஎம்ஐ பெருசா ஒரு வீட்ட தகுதிக்கு மீறி வாங்குறது. ஒரு பெரிய ஃப்ளாட்ட வாங்கிட்டு இஎம்ஐ இஎம்ஐ. வாழ்நாள் பூரா அடிமையா இருப்போம். 30 வருஷத்துக்கு வட்டிய மட்டும் கட்டிட்டு, அடுத்த லாஸ்ட் 20 வருஷத்துக்கு தான் அசல கட்டுற மாரிலாம் இருக்கும். ஆமா. இஎம்ஐலாம் அப்படித்தானே? ஹவுசிங் லோன்லாம். ஹவுசிங் லோன். அதுக்கப்புறம் கார் வாங்குறது. அவன் கார் வாங்கிட்டான், நம்மளும் கார் வாங்கணும். ஹை எண்ட் கார் வாங்கணும். இப்படி இந்த மாரி இதில தான் ரொம்ப பேருடைய இது அழியுது. வாழ்க்கையே ஓடும். சேமிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. முதல்வரே சொல்றாருல்ல. ரூ. 1000 குடுத்து சேமிக்க சொல்றாரு. அப்ப நீங்க பல செலவு போக சேமிக்கவும் ரூ. செய்றாப்ல. 1,00,000னா எத்தன ரூ. 1000 அதுல இருக்கு. எப்பா அப்ப முடிஞ்சது. நீங்க பார்த்து சேமிச்சு என்றைகள் ஆட்டாயிரும். என்ன மாரி இருக்கலாம்? பார்த்துக்கங்க. இதுதான் அப்பப்போ முதல்வர் சொல்றத பார்க்கணும். ஏன்னா, நீங்க இந்த ஒரு கேள்விக்கு இவ்வளவு மெனக்கெட்டு பண்றீங்கண்ணே. நம்முடைய நாடாளுமன்றத்தில எதிர்க்கட்சி தலைவர் வந்து விஷயமே தெரியாம டேட்டா சென்டர வந்து நீங்க டேட்டாவ அடமானம் வச்சுட்டீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்ட வச்சுட்டு போயிட்டாரு. கேட்க கூட மாட்டேன். அவர பப்புன்னப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடிலாம் அவரு அவ்ளோ பேசியிருந்தாரு. என்னமோ தெரியல சமீப காலமா அவரும் நான் இதே தான் இந்த இந்த ஐடி எம்ப்ளாய்க்கு சொன்ன மாரி தான். அரசியல்வாதியா அவரு அப்டேட் ஆகிட்டே இருந்தாருன்னா, அவர அடிச்சுக்க முடியாது. இங்க டேட்டா சென்டர் ஆரம்பிச்சா எப்படி திருட்டு போகும்? எப்படிண்ணே? அதாவது ஈஸியான பதில் சொல்ற மாரி இப்படி கேள்வி கேட்காரா? WhatsApp தலைவர்கள்ங்க. WhatsAppல இது பண்றது. 3% இருந்த இடத்துல 18% ஆக்கிட்டீங்க. அமெரிக்கா உங்களை வஞ்சிக்கிறது. அமெரிக்காக்கு அடக்கு வைத்து டேய் 50% வந்து 18. இப்படி வந்தது நீ இப்படின்றீங்க. கண்டிப்பாண்ணே. இத தொடர்ந்து கார்த்திக்ங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. மை கொஸ்டின் இஸ் ஒய் இஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இஸ் நாட் ஃபங்ஷன் இன் தமிழ்நாடு லைக் கர்நாடகா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்? இதே கேள்வி ஒரு 3, 4 பேர் 3 பேர் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க. மொத்தமா ஒரே இதா இத பேசுங்க. கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. எப்படிலாம் வரான்னு. சட்டசபைன்றது எப்படி மக்களவை, மாநிலங்களவை மாரியோ, அதே மாரி மேலவை, சட்டப்பேரவை இந்த 2 இது இருக்கும். மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்க 234 எம்எல்ஏக்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது டைரக்ட். 63 பேரு எம்எல்சியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மேலவை. மேலவைக்கு. இவங்களுடைய வேலை என்னன்னா, இதுல 3, 4 கேட்டகரி இருக்குது. பட்டாதாரிகள். ஓ! அதாவது டிகிரி வாங்கி 3 வருஷம் கழிச்சவன்லாம் செலக்ட் பண்ணி அவங்க ஓட்டு போட்டு பட்டாதாரி கேட்டகரியில ஒரு 5, 10 பேரு. இந்த 63ல. ஆசிரியர்கள். அவர்கள் வந்து 4 வருஷமா, 5 வருஷமா பணிபுரிந்த அந்த ஆசிரியர்கள், அவர்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒரு 10 சீட்டு. ஆ உள்ளாட்சி பிரதிநிதிகள், கவுன்சிலர் இந்த இது இவங்க தேர்ந்தெடுக்கிறது அதான் மேஜர். மேஜிக். 1, 2, 3. கவர்னர் மூலியமாக அரசு பரிந்துரைச்சு நியமிக்கப்படுபவர்கள் ஒரு 10, 15 பேரு. இதுல டிஎம்கே இப்ப இவரு அண்ணாவே மேலவை மூலியமா தான் வந்தாரு. 67ல டிஎம்கே ஜெயிக்காதுன்னு அவர் எம்பிக்கு நின்னு ஜெயிச்சிட்டாரு. தென் சென்னைக்கு. பார்த்தா எம்ஜிஆர சுட்டு அது ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே அவர் வந்து முதல்வரா பதவி ஏற்கும்போது எம்எல்ஏ கிடையாது அவரு. எம்எல்சியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இருந்தாரு. இவர்களுடைய வேலை என்னன்னா, இதே மாரி தான். ஒரு சட்டத்த நிறைவேத்துனீங்கன்னா, மாநிலங்களவையிலயும் நீங்க வைக்கணும்ல. அது ஆமா. மாரி சட்ட இதுல மேலவையிலயும் மேலவையிலயும் வைக்கணும். அப்ப அங்க நீங்க என்ன ரெப்ரசன்டேட்டிவ் ஜாஸ்தி இருக்கும். படிச்சவன், ஆசிரியர் இருக்கிறவன். ஓகே. அப்ப அந்த சட்டத்த இன்னும் அலசுவான். இந்த மாரி பல சட்டங்கள் வந்து இங்கேயே நிப்பாட்டுருவாங்க.
சட்டத்தை நிறைவேற மாட்டாங்க. அப்ப நீட்டுக்கு எதிரான சட்டம்னா எப்படி நின்றோம்? அந்த மாரி. அப்போ கவர்னர்ட்ட போவாது. இங்கேயே இது பண்ணும். நிப்பாட்டிடுவாங்க. ஃபில்டர் அது பண்றதாங்க. எப்படியா முதலமைச்சர் போய் இதுக்கு துணைவேந்தர் மதுரை தேர்ந்தெடுப்பாரு. யுஜிசி விதின்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு. இதுல என்ன ஆகுதுன்னா, எம்ஜிஆர் காலத்துல 86ல கலைஞர் 80ல செம்ம அடி வாங்குறாரு. 699 ஓட்ல ஜெயிக்கிறாரு. ஹெச்வி அண்டே இருக்காருல்ல. ஆமா. ஆமா. அப்போ அவர் சுகாதாரத்துறை அமைச்சர். துறை அமைச்சர். அவர் ஆமா. இருந்த இடத்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம்ங்கிறாங்க பாருங்க. ஆ? மிக நேர்மையாளர், நேர்மையான ஆளர். படித்தவர், அதே கலைஞருக்கு வைத்தியம் பார்த்தவர். அவர் வந்து இந்த இதுல ஜெர்மன் இதுன்னு அங்க ஒரு இது இருக்குது. அதே அதே தொகுதியில அண்ணா நகர் தொகுதியில. அங்க டாக்டரா இருந்தாரு. அவர் மிகப்பெரிய மருத்துவர். அவரு இவர எதிர்த்து நிக்கிறாரு. தோக்கடிச்சே தீர்வுன்னு பண்றாரு. இத்தனைக்கும் ஆட்சியை கலைச்சுட்டு 55% தைரியத்துல நின்னவங்க. கலைஞர் ஒரு வழி பண்ணிட்டாரு. கலைஞர் தோத்துட்டா தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் தான் பார்த்து சரி, ரைட். எம்ஜிஆர்ட்ட அந்த குணம் உண்டு. அவர் வரணும், உட்காரணும், உட்கார்ந்தா தான் கரெக்ட்டுன்னு. அப்படி ஜெயிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பலாம் வாக்குச்சீட்டு தான். ஆமா. அதுல இருந்தாலும் அவருக்கு பெரிய அசிங்கம் கலைஞருக்கு. 699 ஓட்ல ஜெயிச்சா. தப்பி பொழைச்சு வந்தா. அதனால அந்த இது நடந்தது. 84ல எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. இந்திரா காந்தி சுட்டுட்டாங்க. அட போங்கய்யா! அப்படின்ற அளவுக்கு வெறுப்பாயிட்டார் கலைஞர். அப்போ அவர் எம்எல்ஏக்கு நிக்கிறதுக்கு விருப்பப்படல. அந்த டைம்லயே அவரு மாநில இதுக்கு போயிட்டாரு. மேலவைக்கு. மேலவை. இந்த டைம்ல தான் உள்ளாட்சி தேர்தல்ல திமுக அதிக இடங்கள புடிக்கிறாங்க. அப்போ அந்த சைட்ல இருந்தும் மாநிலங்களவை அப்ப இது ஏடிஎம்கேக்கு 20 பேர் இருக்காங்க. 63ல. 63 டோட்டல்ல 20 பேரு. மீதிலாம் டிஎம்கே எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? எது பண்ணாலும் இவரு குறைச்சல் குடுத்துட்டாரு. அதனால எதுக்குடா இருக்குன்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாரு. அது கலைக்கினா எனக்குன்னு கலைக்க முடியாது. ஓகே. சட்டசபையில 2/3 மெஜாரிட்டி. தீர்மானம் நிறைவேத்தி, அத மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு, அவர்கள் அங்க பார்லிமெண்ட்ல ஏத்துக்கிட்டு, அதுக்கு ஒப்புதல் குடுத்து கலைச்சாங்க. ப்ராப்பரா பண்ணி. அதுக்கு பிறகு ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க. கலைஞர் 2010ல ட்ரை பண்ணாரு. ஆனா வரல. தேவையில்லன்றதான் எல்லாருடைய கருத்து. செலவு தேவையில்லாதது. எம்ஜிஆர் அப்படித்தான் கொண்டு வந்தாரு. செலவு தேவையில்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய இதுல இவங்க நுழைஞ்சு பண்றாங்க. அதனால வேணாம் அப்படின்னு. விஷயம் என்னன்னா, இவரெல்லாம் பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னு தூக்கி விட்டாரு. தூக்கிட்டாங்க. ரைட்ண்ணே. அடுத்த கேள்விண்ணே. சதீஷ் சம்பத்ங்கிறவர் கேட்டிருக்காரு. முத்தலிஃபண்ணா, இஃப் யூ ஆர் சிஎம், வாட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வில் இன்ட்ரோடியூஸ் அண்ட் சைன்? ஃபர்ஸ்ட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள கூப்பிட்டு, உங்களுக்கு லாபம் இந்த மாதிரி இருக்குன்னா, முதல்ல சிஎம் ஆவறதுன்னா, இந்த முதலாளித்துவ கட்சிகள்ல பலரும் பணம் செலவு பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஆமா. அதுல நேர்மையான ஆட்கள தான் அமைச்சராக போடுறதுன்றது போணும். கிளீன் கவர்மெண்ட்னா. கிளீன் கம்பெனி. 2வது இவங்களுக்கு கெடுக்கிறதுல இந்த ஐஏஎஸ் இதுன்னு. அப்ப எவன் கெடுக்கிறான் ஐஏஎஸ்னா, அவங்கள தூக்கி ஒண்ணும் இல்லாத துறைக்கு மாத்தணும். 2வது வேற யாருக்காவது வருத்தம் கிருத்தம் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா கிளம்பிடுங்க. டெபுடேஷன்ல ஓடிடுங்க. இங்க எங்களுக்கு தேவையில்ல. திறமையான அதிகாரிகளை அந்த துறைக்கு போடுறது. ப்ளஸ்ஸு அந்த துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றோர் இருப்பாங்கல்ல, அவங்கள ஸ்பெஷல் அட்வைசரா போடுறது. அந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக கவனம் செலுத்துறது. நிதி வருவாய முறைப்படுத்துற வேலைய பண்ணணும். இந்த லீக்கேஜ் இருக்குல்ல, லீக்கேஜ் இல்லாம பார்த்துக்கிற வேலைய பண்ணணும். அதிலேயே பாதி உங்களுக்கு இப்போ ஒரு வீட்ல என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, மாசம் பூரா ஏதாவது அமேசான்ல, அதுல இதுல புக் பண்றது. அப்புறம் போர் அடிக்குதுன்னா வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ரூ. 1500 ரூ. 2000. அந்த ரூ. 1500 ரூ. 2000 இருந்தா 3 நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம். வீட்ல ஆக்கி சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. நல்லது. அப்போ செலவினங்களை இந்த லீக்கேஜ குறைக்கணுன்றது. 2வது வருவாயை பெருக்கிற இது. நான் முதல்வரானால் டாஸ்மார்க்ல எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறைக்கிற வேலை ஃபர்ஸ்ட்டு. பால் பொருட்கள், பனை பொருட்கள எந்த அளவுக்கு அதுலேருந்து வருமானம் ஈட்ட முடியுமோ அது 2வது. கிராம சுழற்சி பொருளாதாரத்துக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு பெரிய இது. அதை நோக்கி அதிகாரிகள் நகர்றது. நீர் மேலாண்மை திட்டங்கள், இயற்கை வளங்களை திருடுறதை தடுக்கிறது. அதற்கேற்றார் மாதிரி இது. உளவுத்துறைய படு ஸ்ட்ராங்கா ஆக்குறது. காவல்துறையில கண்டிப்பான அதிகாரிகளை போடுறது. அவர்கள் ஆளுங்கட்சி அவர்களை மிரட்டினாங்கன்னா, அதுக்கெல்லாம் அனுமதிக்காத அதிகாரிகள போடுறது. இந்த மாதிரி எல்லா துறையிலுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவா. இன்னொன்னு எல்லா விஷயங்கள்லயும் கவனம் செலுத்தி ஸ்டேட் வைட்ல இது பண்றது. அமைச்சர்கள் தொகுதியில தான் இருக்கணும். ஒர்க் பண்ணணும். மக்களோட இருக்கணும். இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கன்னா, குறைந்தபட்சம் சொல்லணும்னா காமராஜரு, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர்லாம் கலந்த மாதிரி ஒரு ஜெயலலிதா, இந்த உளவுத்துறை. இந்த மாதிரிலாம் அங்கங்க இருக்கிற நல்ல விஷயங்கள எடுத்துட்டு, மெயினா மாணவர்கள்
அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கான எல்லா வேலையும் அதில் வந்து இந்த விலையில்லா விஷயங்கள்ன்றதில் பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்களுக்கு பண்ணாதான். மும்மொழி கொள்கை. அது மெயின். அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை. நீட்டுக்கு மாவட்டந்தோறும் 2 சென்டர்ஸ். சென்டர் இலவசமாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இது +2 முடிக்கிறவங்க இலவசமாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிற மாநில அதிகாரிகளை போட்டு மத்திய அரசோடையும் மற்ற விஷயங்கள் சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கி பண்ணணும் அப்படின்றது. வருவாயை பெருக்குகிற மாநில வருவாயை பெருக்கிற வேலைகள் லீக்கேஜ் அதை தடுக்கணுன்ற மாதிரி. அபகரிக்கப்பட்ட நிலங்கள்லாம் மீட்கிறது, அதை மக்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். விவசாயத்தை பாதுகாக்கிறது, விவசாய நிலங்களை அதிகரிக்கிறது. இதெல்லாம் பண்ணால ஸ்டேட்டு வேற லெவலில் மாறிடும். கண்டிப்பான. இதோட இதோட உயிரோட விட்டு வைக்கணும். அடுத்த கேள்வி. சமீப காலங்களில் நாம் தமிழர் கட்சி திமுகவின் ஐடி விங் போல் செயல்படுகிறது. விஜயை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதில் மட்டுமே செயல்படுகிறார்கள். அதை பற்றி உங்கள் பார்வை? நாம் தமிழர் கட்சி மேலே இந்த விமர்சனம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவர்கள் 4வது போட்டியாளராக இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி சீமானுடைய பேச்சுக்கள், அரசை எதிர்த்து பேசுகிற பேச்சுக்கள்லாம் இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தொய்வு இருக்கிறது. இன்னொன்று, அந்த கட்சியை சார்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் உட்பட பலரும் விஜயை கடுமையாக எதிர்க்கிற அளவுக்கு ஆளுங்கட்சியை மேடை போட்டு பேசுகிறதோ, எதிர்க்கிறதோ, வீடியோ போடுறதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை. இவர்களை விஜயை நோக்கி மடைமாற்றம் செய்யும் வேலைகளை ஆளுங்கட்சி திறமையாக பண்ணுது. விஜய் மூலியமாகவே பண்ணுறாங்க, ஸ்லீப்பர் செல் மூலியமாகவே. அதுக்கு இரையாக வராங்களா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு கணக்கு இருக்கான்னு தெரியல. அது அவர்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆளுங்கட்சி எதிர்க்கிறீங்களோ உங்களுக்கு பொதுவான ஆட்கள், விஜய் பிடிக்காதவங்க, அதிமுக பிடிக்காதவங்க, பிஜேபி பிடிக்காதவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. விஜய் கட்சியிலே இருக்கிறவங்கள நீங்கள் மென்மையாக விமர்சித்து விஜய் மேலே என்ன குறை, விஜய் எங்கே ஃபெயிலியர் ஆகுறாரு நீங்கள் விமர்சனம் பண்ணி மாற்று என்ன, உனக்கு 2 கட்சியும் பிடிக்காதுன்னா மாற்று நான் இருக்கிறேன் அப்படின்னு கொண்டு போனால் அது இது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்துண்ணே கார்த்திக் செல்வராஜ் அவர் தான், அதே தான் நம்ம சட்டப்பேரவை மேலவை பற்றி கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம ஃபைல் கொடுத்துட்டோம்ண்ணே. இந்த கேள்விக்கு பதில் வருமா பார்ப்போம் முத்தலிஃப் அவர்களுக்கு. நான் தீவிர அதிமுக ஆதரவாளர், ஆனால் எனக்கு வந்து அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் முறையில் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருக்காருண்ணே. நெறியாளர் அவர்களுக்கு இந்த கேள்வி, நீங்கள் தாவேக்கா பற்றி பேசும்போது மிகவும் ஏளனமாக பேசுகிறீர்கள். அவர்களின் செயல்பாடுகள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் அதிமுக மற்றும் பாஜகவை தூக்கி பிடிக்கிறீர்கள். அதிமுக ஆதரவாளரான எனக்கு எங்கள் கட்சியின் செயல்பாடுகள் மீது உடன்பாடு இல்லை. எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படவில்லை என்று சொல்ல மறுக்கிறீர்களா? உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரைட். நீங்கள் போல முடிச்சிருங்க. அப்புறம் என்னன்னா, அதிமுகவை நம்ம ரொம்ப அடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியை தான் ஆளுது. அதனால் அவங்கள தான் நம்ம பேச முடியும். இவங்கள போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்களுக்கு அநியாயம் விளைவிக்கிற வேலையும் திமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமு, இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாரையும் வச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. அதிமுகன்ற கட்சி இருந்தால்தான் நீங்கள் 2 கட்சியும் ஈக்குவலாக மாறி மாறி வர முடியும். அதிமுகன்ற கட்சியே இருக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறது மிக அயோக்கியத்தனம். அந்த இடத்துல வேறு யாராவது வந்து உட்காந்துருவாங்க. அப்போ அதிமுக, திமுகன்ற கட்சிகள் தமிழகத்தில் சமூக நீதியை சார்ந்து எப்படியோ இயங்குது 2 கட்சியுமே. அப்போ அதிமுகவை போட்டு நம்மளும் நம்ம பங்குக்கு அடிக்கிறோன்னா அது இது இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் தலைவர்கிட்ட போய் பேசினேன் சார். என்ன சார் இப்படி இருக்காரு, இந்த என்னது பில்லு அநியாய ஆட்சிக்கு விடியா ஆட்சிக்கு ஏதோ வீட்டு பில்லே சாட்சி அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தினா அவர் நம்புறார் சார். நம்ம என்ன சார் பண்ணுறது? அப்புறம் முட்டையோ ஏதோ ஒன்று படம், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க சார். இவங்கள நம்பி எப்படி சார் அவர் ஒப்படைச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்ன பிரச்சனைனா, அப்பப்போ வர்ற விஷயம் நேற்று காலையில் 9:30 மணிக்கு அறிவிக்கிறார். உடனடியாக அவங்களுடைய இது வந்து இயங்கி அடிச்சு நகர்த்தணுமா வேணாமா? கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அந்த பலகீனங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மட்டுமே சண்டை போடுறாரு, பேட்டி கொடுக்குறாரு, பண்ணுறாரு. மற்றவங்க இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த ஐடி விங்கோ, இந்த அந்த ஸ்ட்ராட்டஜி டீமோ இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். இவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கிறாங்க. இங்கே இந்த நான் சொன்னல அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு ஒரு துறை ஒரு சேனலுடைய ஹெட்டை பிடிச்சி வச்சுக்கின்னு அவர் யாருக்குமே தெரியாது. நீங்கள் அவரை வச்சுக்கிட்டு சில இதெல்லாம் இயங்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது போய்கிட்டு இருக்குது. டிஎம்கேக்கு ஈக்குவலாக இல்லை. டிஎம்கேக்கு ஒரு டப் கொடுக்குற மாதிரி ஒரு 60% இயங்கினா தான் கண்டிப்பாக நீங்கள் தேர்தலில் பண்ண முடியும். இல்லாட்டி கஷ்டம்.
தாவேக்காவை நம்ம ஒண்ணும் ஏளனமா பார்க்கலண்ணே. ஆக்சுவலா வந்து தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகள மட்டும் தான் நம்ம சுட்டி என்ன காமிக்கிறோம். சொல்லாதீங்க. உங்கள தான் சொல்லிக்கிறாங்க. சுட்டி காமிக்கிறோம். நான் கரெக்ட்டா இருக்கிறேன். பிஜேபி விஷயத்துலண்ணே, அ அ இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, பிஜேபி நம்ம தூக்கி பிடிக்கிறோங்கிற மாரி சொல்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அந்த 5 திட்டங்கள பத்தி யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தாங்கன்னா, நம்ம நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திருந்தாங்கன்னா, தயவுசெய்து அத போட சொல்லுங்க. ஏன்னா இந்த 5மே முக்கியமானது. இத பத்தி இங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. நம்ம பேசினோனே அது நம்ம தூக்கி பிடிக்கிற மாரி தெரியுது. இங்க யாருமே இல்லாத இடத்துல ஒருத்தன் மட்டும் கை தூக்கினா எப்படிங்கிற மாரி, அந்த மாரி விஷயமா தான் இன்னொன்னு பார்க்கப்படுது. இந்த மாநிலம் ஆட்சிய கன்டின்யூ பண்ணணுன்றதுக்காக எதிரியாவே திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. ஆமா. அது அது ஒரு இது. கண்டிப்பாண்ணே. அடுத்த கேள்வி. அதிமுகவுடைய செயல்பாடுகள்ல அவரு கருத்து தான் நம்ம கருத்தும். கண்டிப்பாண்ணே. ஸ்பீடு இல்லன்னு. காங்கிரஸ் ஒருத்தர் கேட்டிருக்காருண்ணே சரவணன். காங்கிரஸ் இஸ் நாட் எ பாப்பா. இட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் அவர் கவர்மெண்ட். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி டாக் வித் ஆக்சுவல் ப்ரொசீடிங்ஸ். பர்சனாலிட்டி ஐ டோன்ட் லைக் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் இஸ் நாட் எ பாப்பா. இட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் அவர் கவர்மெண்ட். என்னன்னே ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி டாக் த ஆக்சுவல் ஆக்சுவல் ப்ரொசீடிங்ஸ். ப்ரொசீடிங்ஸ். பர்சனலி ஐ டூ லைக் லைக் டு நாட் காங்கிரஸ் லைக் பார்ட்டி. காங்கிரஸ் டு நாட் பார்ட்டி. லைக் காங்கிரஸ் பார்ட்டி. ஐ டூ லைக் காங்கிரஸ் ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டுல அவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க. அப்படிதான் அந்த கேள்வி இதுன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல அவங்க காங்கிரஸ் வந்து அவங்க இது தான் பண்ண தொடக்கம் புள்ளி எல்லாமே. அஹ் அடுத்தடுத்த ஆட்சிகள் வரும்பொழுது 80கள் 90கள் கூட பல இதில் நம்ம இதில் பதிவு பண்ணிட்டோம். நேற்று கூட இந்த காங்கிரஸ் இந்த 2006 விட்டுட்டோன்றப்பெல்லாம் நான் பெருசாக பதிவு பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நடக்க மாட்டேன் முதுகில் சவாரி பண்ணுவேன்னா உங்கள் கால்கள் வலுவிழந்து போய் விட்டது. அவ்வளோ இன்னைக்கு உங்களால் நிற்க முடியல. அது வந்து குழந்தை குழந்தை. எது தாவேகா. தா- அப்போ அதால் நடக்க முடியாது. அதுக்கு நடக்காத காரணம் இயற்கை. 2 வருஷம் பொறுத்து நடந்துரும். நீங்கள் நல்லா வாலிபர். உங்கள் காலை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் ரெண்டும் வலுவிழந்து போச்சு. நீங்கள் யார் மேலேயாவது சவாரி பண்ணுற நிலைமையில இன்னைக்கு இருக்கீங்க. இருக்கிறீங்க. அவன் சொந்த அறிவுக்காக இந்த மாதிரி இன்னைக்கு ஆய் ஊயின்னு சொல்றாங்களே தவிர, எல்லோருக்குமே இவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ காங்கிரஸ் தன் கால்ல எப்போ நடக்க ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு இதாகும். இந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ், ஒரு நல்ல வலுவான வாலிபனா இருந்தா, அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு நடந்து கூட்டு போலாம். ம். ஆனா இவரு தோள் மேல இது பண்ணணும். அந்த குழந்தை இவங்கள தூக்கி சுமக்க முடியுமா? தாவேகா. அதனால தான் இவரு யோசிக்கிறாரு, நம்மள தூக்கி சுமக்கிற அளவு வலுவானதுன்னா திமுக. கொஞ்சம் மிரட்டி கிரட்டி ஏதாவது சீட்டை பண்ண. பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. இத விட கண்டிப்பா. சிம்பிளா நான் சொல்ல முடியாது. ரைட்ண்ணே. அது விஜயலட்சுமிங்கிறவர் கேட்டிருக்காங்கண்ணே. அதாவது உங்களுடைய இத அதிகமா பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இந்த இதுங்கிற மெனி டைம்ஸ் நீங்க மிஸ்கைட் பண்றீங்கங்கிற அது வந்து சொல்லியிருக்காங்க. உண்மதான். அந்த இது ஆரம்பத்துல ரொம்ப இருந்துச்சு. அந்த இது இப்போ குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருக்குண்ணே. ரைட். அடுத்து கோகுல்ங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. ம். முத்தலிப் சார் கேன் யூ ஸ்பீக் அபவுட் வேற ஏதோ சொல்லிருக்காங்களா? அதர்வைஸ் ஐ ஃபாலோ யுவர் ப்ரோகிராம் ரெகுலர்லி ஃப்ரம் அனதர் another ஐடி ஐடி விச் ஹஸ் பிரீமியம் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன். ஐ ஐ ஆல்சோ ஆல்சோ சப்ஸ்கிரைப். அதானே மத்தபடி அது கங்ராட்ஸ் நன்றி. பண்ணதா சொல்லிருக்காங்க. மைக் இது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் நன்றி. பண்ணுங்க. யூ போத் ஆர் கிவிங் அஸ் எ கிளியர் பிக்சர் அபவுட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ். அடுத்ததுண்ணே கோகுல்ங்கிறவர் கேட்டிருக்காரு வாசாத்தி பத்தியும் மாஞ்சோலை வாச்சாத்தி அண்ட் மாஞ்சோலை. வாச்சாத்தி வந்து நீங்க காவல்துறை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு வேணா பெரிய ஆக்சுவலா ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லையாண்ணே? பெரிய சப்ஜெக்ட். சிம்பிளா நான் கடந்து போறேன். விடுதலை படம் பாருங்க. அது வாச்சாத்தியை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் தான். இல்ல அதுல வெற்றிமாறன் உண்மையை சொல்லியிருக்காரா? இல்ல சில முரண்பாடுகள் இருக்கா? பியூர் உண்மை. பியூர் உண்மை. இன்னும் நான் சொல்ல முடியாது. அப்படிலாம் நடந்தது. பொதுவாக வீரப்பன் அந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணிக்கிட்டு, ஒரு சந்தன மரத்தெல்லாம் கடத்தி வித்துக்கிட்டு, யானை தந்தம் கிட்டத்தட்ட 1000 யானைய கொண்டாடுனாங்க. அது ஒரு தரப்பினர் அவர பெரிய தெய்வமா கொண்டாடுறாங்க. ஆனா இயற்கையை விரும்புறவங்களோ, மத்தவங்களோ ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா, அரசியல்வாதிகளும் அவருக்கு துணை போனாங்க. அவர் சம்பாதிச்ச பணம்லாம் எங்க போச்சு? ம். பள்ளம் தோண்டியா புதைச்சிட்டாரு. அரசியல்வாதிகள் துணை இல்லன்னா நடக்காது. அப்போ அவர பிடிக்கிறதுல பல நெருடல்கள், பிரச்சனை இருந்தது. இவங்கலாம் வெண்ணெய் வெட்டி சிப்பாய்ங்க தானே அதிகாரிகள். ஆமா. ஒருத்தர்லாம் வந்தாரு. அப்படியே ஜிம் பாடி. நான் வந்து ஆய்வுன்னாரு. ஒரே இதுதான். குண்டு ஏதோ ஒண்ணு வச்சாங்க. அதோட ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் போயிட்டாரு. இன்னொருத்தர் ஆய்வுன்னு வந்தாரு. அவர் வட இந்தியா இது கர்நாடகா அதிகாரின்னு நினைக்கிறேன். வந்து தலைய வெட்டிடுவாங்க. தலைவர். சீனிவாசன்னு பேரு. இந்த மாரி வீரப்பன்ட்ட வாங்கி கட்டின்னு இருக்காங்க. அவருக்கு காடே பொழப்பு வீரப்பனுக்கு. ஆமா. வாழ்க்கை. கிட்டத்தட்ட அது மிருக வாழ்க்கை மாரி தான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் போலீஸுக்கு அப்ப என்ன பண்றதுன்னா, வீரப்பன சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள துன்பப்படுத்துறது. அவங்கள அந்த துன்பப்படுத்தினுடைய உச்சம் தான் வாச்சாத்தி மக்களை படுத்தின பாடு. அப்ப யார் அமைச்சரு? செங்கோட்டையன். ம். அது வந்து எந்த அளவு கொடுமை பண்ணி பாலியல் பலாத்காரம், சின்ன பொண்ணுலருந்து பெரிய வயசானவங்கள வரைக்கும் பாலியல் பலாத்காரம், அவர்கள் பயன்படுத்திய அந்த கிணற காலி பண்ணி, மிருகங்கள கொன்னு அத போட்டு, பாட்டிலெல்லாம் உடைச்சு அதில போட்டு, அவ்ளோ கொடுமை.
இந்த கொடுமையெல்லாம் அப்போ நல்ல சிவன் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற சண்முகம், அவர் அன்னைக்கு விவசாய சங்கத்துடைய மாநில மாநில பொறுப்பில் இருந்தார். நல்ல சிவன் மாநில செயலாளர் சிபிஎம். இந்த சண்முக பிரியர் இருந்தார். இவங்கெல்லாம் போய் நேரில் பார்த்து ஓடி போயிட்டாங்க. அவங்க ஓடி போய் ஊருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு, காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு, அவங்களெல்லாம் போனால் பயப்படுறாங்க. அப்புறம் வாங்கன்னு சொல்லி பேசி கூட்டு வச்சு அவங்க நியாயங்களை கேட்டு, அதை அவர் இப்போ பதிவு பண்ணுறாரு. அப்போ எதுவுமே கிடையாது. ம். அந்த இதில் அவங்க பதிவு பண்ணி, அந்த இன்னைக்கு போய் பாருங்கள் அந்த வாச்சாத்தி ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஆள் என்னம்மா சொன்னார் செங்கோட்டையன், அது வாச்சாத்தி என்பது மலை மேல் இருக்கிறது, இவர் போக முடியாது, இவருக்கு 67 வயசு ஆகுது, இவர் போகவே இல்லை, அது சம பரப்பு சமபலம். தரையில் இருக்கிறது. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து போராடி அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 20 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது. ஒரு அரசு இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதே வீரப்பனை பிடிக்க விஜயகுமார் அனுப்பிச்சாங்க. அவருடைய பாலிசியை மாற்றிக்கிட்டாரு. மாத்திட்டாரு. அந்த போனோன்னா அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களோட கலந்து இது இந்த இந்த வேலை பண்ணால் உனக்கு கிடைக்கும். கிடைக்கும். நீ அவங்கள எதிரியாக பார்த்து வீரப்பன் அடித்து கொலை இது பண்ணுறது எல்லாம் பண்ணனா, வீரப்பன் தான் தெய்வமாக தெரிவார்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வீரப்பனை பிடிக்க முடிஞ்சது. அது விஜயகுமாருடைய ஸ்டைலு. இது வாச்சாத்தி. மாஞ்சோலை திமுக ஆட்சியுடைய கரும்புள்ளி. அந்த அந்த தோட்ட தொழிலாளிகள் அவங்களுடைய உரிமையை கேட்க போராடின பொழுது அவர்களை அடித்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த ஏரி அந்த இதில் தண்ணியில் குதிச்சப்போ உள்ளே தடி அடி பண்ணது, துப்பாக்கி சூடுன்னு 17 பேர்கிட்ட இறந்து போனாங்க. கொடுமையான ஒரு இது அது. அதை பற்றி விரிவாக வேணால் அப்புறமா பேசுவோம். கண்டிப்பா. அடுத்து இன்றைக்கும் அதே மாஞ்சோலை தொழிலாளருக்கு இன்றைக்கும் அநியாயம் நடக்குது. அந்த அந்த எந்த பீரியட் முடிஞ்சிச்சுன்னா அவங்கள வெளியே 30 40 50 வருஷமாக இருக்கிறவங்களாம் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறது. வெளியேற்றுறது. சங்கர்ங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. அண்ணாமலை அவர்களுடைய தந்தையின் உடல்நிலை கருதி எடுத்த முடிவை முதலில் கட்சி தலைமையிடம் தான் சொல்லியிருக்கிறார். அது செய்தியாக வெளிவந்து பத்திரிகையாளர் கூட்டத்தில் கேள்வியாக கேட்கப்பட்ட போதுதான் அதற்கு பதிலளித்தார். முத்தலிஃப், நீங்க சொல்றது தப்புன்னு தெரியலையா? அவர் கட்சியில் சொன்னாங்க, இவருக்கு யார் சொன்னா? இந்த கட்சியில் சொல்லிட்டீங்களா, அது எப்படி பத்திரிகையாளர் தெரியுது? அந்த மாதிரிலாம் வந்துலாம் கேட்கல. இவரு தான் அறிவிக்கிறார். கண்டிப்பா. நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறேன். அப்போ நீங்கள் வெளியில் அறிவிக்கணும்னு அவசியம் இல்லைன்றேன். இது ஒன்று மட்டும் வச்சுலாம் நான் அண்ணாமலையை நான் இது பண்ணுறேன். பேசலாம். அண்ணாமலை என்னென்ன பண்ணணும்னு அவர் நண்பருக்கு தெரியாது. நம்ம அந்த இதில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும். பல விஷயங்கள் பேச முடியாது. ஆனால் இவர் என்னென்ன சைலண்ட் ஒர்க் பண்ணான்றது அமித்ஷா வரைக்கும் கூப்பிட்டு இவர் எப்படி கண்டிச்சாங்க, கேசவ விநாயகத்தை எப்படி கண்டிச்சாங்க, அந்த வார் ரூம் ஏன் கலைக்கப்பட்டது, பிஎல் சந்தோஷை ஏன் கூப்பிட்டு கண்டிச்சாங்கன்ற வரைக்கும் உள் விவகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் அண்ணாமலை வெளியே சொல்லுவாரா? கண்டிப்பாக. அடுத்து மோகன்கிறவர் கேட்டிருக்காங்க. மோகன் மணி, யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க என்னோட கேள்வியை, கட்டாயம் பதில் வேண்டும். ஆட்டோவில் ஒரு புறம் வந்து திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படம், இன்னொரு புறம் வந்து விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. அந்த ஆட்டோ ஓட்டுநர் யாருக்கு ஓட்டு செலுத்துவார் உங்கள் கருத்து? நான் ஒருத்தட்ட ஆட்டோ ஓட்டியிருந்தேன் ஒரு தீபாவளிக்கு. அதாவது கடைஞ்ச முறையில் வெண்ணெய் எடுப்பானுங்களா அந்த மாதிரி நபர். அவர் டயர் கூட வாங்க காசு தர மாட்டார். நான் அவர் கலெக்ஷன்லாம் கொடுத்துருந்தோம். ஒரு 30-40 ரூபா வரைக்கும் செலவு நான் பார்த்துக்கணும். அன்னைக்கு பெரிய வருமானமே 100 ரூபா தான். குளோபலைசேஷனுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எனக்கு திருமணமான பீரியடு 90களில். அன்னைக்கு ஆட்டோவை பிடிக்கவே யாரும் வரமாட்டாங்க. பஸ்ஸில் தான் போவாங்க, சைக்கிளில் போவாங்க. 2 வீலர் கூட ரொம்ப கம்மி. மக்கள்கிட்ட காசு இல்லாத பீரியடு 5 ரூபா மினிமம். அந்த 5 ரூபாவில் ஒரு 7 ரூபா கொடுங்கன்னா தரமாட்டாங்க. அதில் 350 ரூபா ஓட்டினா தான் 150 ரூபாய்க்கு 23 ரூபா பெட்ரோலு போட்டு அது 100 ரூபா 150 ரூபா ஆகிடும். நம்ம சாப்பாடு வெளியில் சாப்பிட்றது கலெக்ஷன் 100 ரூபா போக நான் 100 ரூபா எடுத்து வைக்கிறதுக்கு இதெல்லாம் போனால் தானே நான் 100 ரூபா. ஒரு 90 ரூபா சம்பாரிச்சிருப்போம். ஒரு 10 ரூபா எடுத்து ஓட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சா 2 ஹவர் உக்காந்துட்டு வெறுமனே போய் வீட்டில் குழந்தையோட கொஞ்சிருக்கலாமான்ற மாதிரிலாம். அந்த ஓனர்கிட்ட எப்படின்னா டயர் தேஞ்ச வாங்கி தரணும்ல. ஆமாம். டயரை ஃப்ரண்ட்டில் ஓட்ட விழுந்த டயர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வண்டியே ஓடல ஒரு நாள். அப்படியே உருட்டிட்டு வரேன். சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சைதாப்பேட்டைக்கிட்ட அந்த அந்த பாலத்துக்கு கீழே அந்த மாட்டுக்கறியெல்லாம் வெட்டுவாங்க. ஒருத்தர் கை போட்டு வண்டலூர் சிங்கத்துக்கு எங்கேருந்தா கறி சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடணும் வரியாமா. எனக்கு வண்டி ஃப்ரண்ட்டு வீலு வெடிச்சிரும். மழை வேறு. ஆனாலும் வேறு வண்டி ஓடல, வருமானம் இல்லை. சரி போவோம் ஏற்றிக்கிட்டு அன்னைக்கு நான் அந்த வண்டலூர் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஏன்னா டயர் வெடிச்சிச்சு வச்சுக்கிங்க, நீங்கள் வண்டி அங்கேயே விட்டாகணும். வேறு ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி இங்கே வரணும். வந்து இங்கேருந்து ஒரு டயரை வாங்கிட்டு அவன் இல்லாத கேள்விலாம் கேட்பான். துட்டு வாங்கி டயரை வாங்கி இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு அங்கே போய் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி பொழுதே போயிடும், பொழப்பு போயிடும், எல்லாம் போயிடும். மழை
மழையிலலாம் எப்படி இப்படின்னா, அப்போ வண்டி சாதாரண வண்டி அது. ம். தண்ணியில அப்படி கொஞ்சம் தூரம் போனா ஆஃப் ஆயிடும். பேசஞ்சர் உள்ள உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து நடு ரோட்ல பின்னாடி ஹாரன் அடிப்போம். அப்போ இறங்கி மழையில தள்ளணும். ம். சில பேசஞ்சர் சொல்லுவாங்க, "நான் இறங்கி தள்ளட்டா?" "ஐயோ சார் வேணாம். அப்படியே உட்காருங்க. நீங்க ஏன் நனையிறீங்க?" ம். மழை பெஞ்சா நனையாத நாளே கிடையாது. இறங்கி ஓரம் தள்ளி போய் வண்டிய விட்டு, அந்த மாரி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த இதெல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் ஆட்டோ தொழிலாளர்கள் பலர் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் மாறிச்சு. வண்டி தண்ணிலலாம் ஆஃப் ஆவாது. அன்னைக்கெல்லாம் அந்த மாரி கஷ்டம். ஹெட்லைட் எரியுதான்னு இறங்கி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்து தான் போவோம். அப்போ எந்த அளவுக்கு எரியும்னு பார்த்துக்கங்க. லைட்டோட தன்மை அந்த அப்படி. இது பல்பு. இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில, அந்த முதலாளி அந்த மாரி முதலாளின்னு சொல்ல வரேன். ஆனா, என் வண்டியில நான் கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம் போட்டு ஓட்டுவேன். நான் என்னது? அவரு என்னது? சொல்லுங்க. அவரு ஏதோ ஒரு திமுக சார்ந்தவரா இருப்பார். இவரு கேட்டதுக்கு நான் பதிலு. புரியுது. ஒருத்தரு திருமாவளவன் போட்டிருக்காரு, விஜய் போட்டிருக்காருன்னா, ஓட்டுநருக்கு ஒரு இஷ்டம் இருக்கும். நான் சிஐடி சங்கத்தில இருந்தனால பெருசா போடுறீங்க. அறுவாள் சுத்தி ஸ்டிக்கர் போட்டு. போட்டிருப்பேன். அது ஒரு பாதுகாப்பும். ஏன்னா, அப்பலாம் செக்ஷன் 176ல உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் வந்து நீங்க கோர்ட்ல கட்டிக்கலாம். என்ன பிடிக்கிறாங்க வச்சுக்கங்க. முதல்ல நம்ம கெஞ்சுவோம். சார் அப்பலாம் நீங்க வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டி ஒரு தடவ புக் படிச்சுட்டு இருக்கிறேன். இது கணையாழியே ஏதோ படிச்சுட்டு இருக்கு. மார்க்சிஸ்ட் தத்துவம் இந்த மாரி உலக நாடுகள் இதெல்லாம் ஒரு புக் ஒண்ணு வந்தது அந்த டைம்ல. படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு அதிகாரி பாருங்க. நான் சவாரி வர வரைக்கும் படிக்கலான்னு. அவர் கார்ல போனவரு வயர்லெஸ்ல கூப்பிட்டு கிண்டி ஸ்டேஷன் திட்டி, "என்னய்யா பண்றான் அவன்? ஒரு ஆட்டோ எடுத்துக்கிறான் வண்டிய நிறுத்திட்டு இது பண்றான்." கிண்டி பஸ் ஸ்டாண்டு கிட்ட. மத்தியானம் நல்ல வெயில் டைம். ஒரு கான்ஸ்டபிள் வந்தாரு. வண்டியில ஏறி உட்கார்ந்தாரு. நான் திரும்பி பார்த்தேன். சரி, எங்க சார் போணும்? அப்படியே திருப்பு அப்படின்னாரு. சில பேரு எங்கேயாவது கூட்டு போறதுக்கு இது கூட்டு போவாங்க. ரூ. 50 ஆனா ரூ. 30 குடுப்பாங்க. சரி போய் தொலைன்னு நம்ம இது பண்ணோம். ரூ. 30 குடுத்தது பெரிய விஷயம்னு. திருப்பிட்டு ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போய் உள்ள உள்ள போன்னாப்புல. என்னடா இது? வெளியில இருந்து தானே கூப்பிடுவாங்க. உள்ள போன்னு. என்ன சார் இது? போய் விடு போ. போ அங்க போ அப்படின்னு. இறங்கி போனா, "வாயா செக்ஸ் புக் படிச்சுட்டு இருப்ப. அதிகாரி எங்கள திட்டுவான். நாங்க வேலை பார்க்கணும். புக்க எடுத்துட்டு வா" அப்படின்னாப்புல. நான் அந்த புக்க போய் குடுத்தேன். பார்த்தோனே, "என்ன புக்யா இது?" "சார் மார்க்சிஸ்ட்டுன்னு." "எதுல இருக்கிறேன்?" "சங்கத்துல இருக்கிறேன் சிபிஎம்." கொஞ்சம் இது மாறுச்சு. ஆனா ஃபைனு போட்டாரு. ரூ. 50 போட்டத போட்டு வண்டியில குடுத்து அனுப்பிச்சாரு. என்னுடைய மொத்த ஒரு நாள் வருமானம் ரூ. 100னா ரூ. 50 ஃபைன் ஃபைன். அப்பலாம். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அந்த இது நடந்தது. ஆனா இவர்கள் வந்து என்னன்னா, அ அந்த முதலாளி வந்து அவரு வேற கட்சியா இருப்பாரு, இருப்பாரு. அதனால என்னுடைய அந்த ஆட்டோ ஓடுற வரைக்கும் என்னுடைய ஆட்டோ. நான் என்னுடைய இஷ்டப்பட்டத நான் ஓட்டிக்குவேன். ஓட்டிப்பீங்க. அவரு வேணா அவருடைய இத சில பேர் வந்து டிஎம்கேல இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டோலாம் பார்த்தீங்களா? நெறைய கழக அந்த அணி வட்ட வட்டச் செயலாளர். செயலாளர் அவர் ஃபோட்டோலாம் அன்பளிப்பு. போட்டு இங்க அன்றைய முதல்வர். அதாவது ஏடிஎம்கே இருந்தா ஏடிஎம்கே இந்த மாரி இருக்கும். அப்போ இவரு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தோம்னா ஃப்ரண்ட்ல சிஐடின்னு போட்டு ஓட்டுவாரு. இது என்ன சொல்லுவீங்க? அவரு அதுக்கு ஓட்டு போடுவாரு. இவரு இவரு இதுக்கு ஓட்டு இதுக்கு ஓட்டு போடுவாரு. போடுவாரு. கண்டிப்பாண்ணே. அடுத்த கேள்விண்ணே. ஆ என் அனுபவத்தோட இருந்து சொன்னா தானே கொஞ்சம் புரியும். புரியும் கண்டிப்பாண்ணே. ம். அண்ணா அது வந்து அண்ணாமலை பத்தின கேள்விண்ணே. வணக்கம். தங்கள் மீது எதற்கும் கோபம் வந்தது என்றால், அந்த அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அல்ல. அதாவது அவர் மீது நம்ம வைக்க விடணும் அந்த விமர்சனம். அந்த விமர்சனத்த பத்தி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டிருக்காரு பாலமுருகன். சரி அ அதான் அதுக்கான ஆதாரத்தை வெளியே விடுங்கள். வெளிய விடுங்க. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிறோம். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இனிமையாக இருக்க வேண்டும் என வந்திருக்கிற அவரை வந்திருக்கிறார். வரவேற்க வேண்டாம், அவதூறு செய்ய வேண்டாமே என்பதுதான் என்பதுதான் என் எனது நோக்கம். நோக்கம். மற்றபடி மற்றபடி அவர் அவர் எனக்கு எந்த விரயமும் சொந்தக்காரரும் இல்லை. நான் ஒண்ணு நேரில் சொல்றேன். பார்த்தது கிடையாது. அண்ணாமலையை அவர் வந்தபொழுது முதலில் பேட்டி எடுத்தவன் நான் தான். அண்ணாமலை இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் அவருடன் ஃபோன்ல பேசி, இந்து தமிழில் 2 கட்டுரைகளாக புதிய இளைஞர் இத ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அவர பத்தி பேசி, அப்ப ரஜினி கட்சியில சேர போறீங்களான்லாம் கேட்டிருப்பேன். இல்ல அந்த மாரிலாம் ஐடியா இல்லண்ணே. நான் வந்து பொது சேவை செய்யணும். அப்படி இப்படின்னு அவர் பேசியிருப்பாரு. அதற்கு பிறகு அவரு உண்மையிலே அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ரஜினி ஒதுங்குனோனே அவர பாஜகல சேர்த்தாங்க. அவருடைய வளர்ச்சியில வேற லெவலு. ஆரம்பத்தில அண்ணாமலை ஒரு கோபக்கார இளைஞனாக கண்டதை உளரக்கூடிய அவருடைய அந்த வார் ரூம் வந்து சரியான தகவல் குடுக்காதப்ப தப்பு தப்பா டேட்டா சொன்னது. அது இங்க தான் தெரியும்ல, இவர்கள் பெரிய அறிவாளிகள். ஆமா. இங்க கொஞ்சம் தப்பா சொன்னா கூட அத பெருசாக்குவாங்க. அந்த மாரி அண்ணாமலைய ஒண்ணும் இல்லாத ஆளுன்ற மாரி காமிக்க பார்த்தாங்க. பத்திரிகையாளர்கள விட்டு அண்ணாமலைய புரொவோக் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் அவர் இரையானாரு. அதெல்லாம் நானு பர்சனலா போட்டிருப்பேன். சார் நீங்க சொல்ல வந்த நோக்கத்த உங்கள புரொவோக் பண்றாங்க சார். அப்போ நீங்க எதுக்காக வந்தீங்களோ அத விட்டுட்டு நீங்க இது பண்ணோனே இது நியூஸ் ஆயிடுச்சு சார் பார்த்துக்கங்க சார்ன்னா நோட்டட் பிரதர்லாம் போடுவாரு. ம். அப்போ நான் எப்படி அண்ணாமலைக்கு எதிரான ஆளா இருப்பேன்? கண்டிப்பா. இன்னும் நான் ரொம்ப பர்சனல் விஷயம் சொல்லலாம். அது வந்து வேணாம். பொதுவெளின்றது. அந்த அளவுக்கு அவர் மேல அக்கறை உள்ள ஆளு. அவருடைய வளர்ச்சிய நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கவலைப்படாம. கட்டத்தில நான் சொல்றேன், சார் அது லண்டன் போயிட்டு வந்தோனே,
இப்போ தான் சார் நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க. பத்திரிக்கைய கரெக்ட்டா ஹேண்டில் பண்றீங்க. இதான் சார் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தது. அதெல்லாம் தாண்டி நான் அடிக்கடி பாராட்டுற விஷயம், பல திட்டங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் நீங்க கூட சொன்னீங்கல்ல, கேட்டீங்கல்ல. அத கரெக்ட்டா பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரே தலைவரு அண்ணாமலை. அண்ணாமலை தான். இன்னும் பல கேள்விகள் இருக்குது. பாஜகவுடைய வளர்ச்சிலாம். பாஜக அதனுடைய வளர்ச்சியை எட்டியது அண்ணாமலை பீரியட்ல தான். தமிழகத்துல 6% உள்ளாட்சி துறையிலயும், 8% சில இடங்கள். சென்னையில 8%. ஆமாண்ணே. தமிழகத்துல அது 20 குறிப்பிட்டிருந்தீங்க. வார்டுகள்ல 2ண்ட் பிளேஸ். பிளஸ் ஓவரால் தமிழ்நாட்டுல 11% வந்தது அண்ணாமலை பீரியட்ல தான். எனக்கு என்ன இருக்குது? ஆனால் அண்ணாமலை அடிப்படை நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். திமுகவை வீழ்த்தணும். தமிழ்நாட்டுல இருந்து என்டிஏக்கு 15 எம்பி, 20 எம்பி வேணும். அத இந்த நண்பர் மறுப்பாரா? அதுக்கு யாரு குந்தகம் விளைவித்தது? விளைத்தார். அதிமுககாரன் மாரி உங்களுக்கு இவங்க அடிமை கிடிமைன்றாங்களே, நட்போட செயல்படுற கட்சி நீங்க பார்க்கவே முடியாது. அவன போயி ஜெயலலிதாவை விட என் மனைவி 1000 மடங்கு மேலானவர்ன்னு நீங்க ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன். இல்ல என் மக்கள் என் யாத்திரை இன்னைக்கு அம்மா நடந்தார்ல. அது அம்மா உதயகுமார் ஒருத்தர். அம்மா புரட்சி தலைவின்றீங்களே, மறைந்த தலைவர பத்தி இப்படி நீங்க பேசுறது உங்கள யாரு இது பண்றா? இன்னொன்னு எனக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரியும். எல்லாத்தையும் போட்டு உடைச்சு அந்த நண்பர்ட்ட அண்ணாமலை இமேஜ நான் உடைக்க விரும்பல. அவர்கிட்ட நான் அதனால தான் நான் பொதுவா சொல்றேன். அண்ணாமலை அட்டென்ஷன் சீக்கிங். சாவு வீட்ல பொணமா இருக்கணும். கல்யாண வீட்ல மாப்பிள்ளையா மாப்பிள்ளை. இருக்கணும்னு நெனைக்கிறவரு. அவரு பாஜக அவரால வளர்ந்தத தாண்டி, அவரால தான் வளர்ந்தது. அவர் தான் எல்லாமேன்ற ஒரு கருத்த மேலயும் உருவாக்குனாரு. இங்கேயும் பரப்பி வச்சிருக்காரு. அதுல தான் அந்த நண்பர் இரையாறிருக்காரு. அவர் உண்மையிலேயே பாஜக ஆளா இருந்தாருன்னா, கட்சிய பத்தி தான் யோசிக்கணும். நான் அப்படிதான் பார்ட்டிலேருந்து நான் எங்க கட்சியிலே அதான் சண்டை போட்டு வந்தவன். ம். நீ யாருன்னு கேட்பேன் நானு. கட்சிய தாண்டி நின்னா அவ்வளோ பெரிய ஆளா? ம். கட்சி ஒருத்தரு இன்னைக்கு இருக்காரு அந்த நண்பரு. அவரு பணக்காரரு. பணம் செலவு பண்ணி அந்த இயக்கத்தையே கைக்குள்ள வச்சுக்குவாரு. ஒரு தடவ நான் கேட்கிறேன். இவரு வந்து கூட்டத்த இவரு எப்படி நடத்தலாம்? டைஃபிய. ம். இவரு எப்படி நடத்தலாம்? நாங்க தான் நிர்வாகிகள் இருக்கோம். நிர்வாகி. அப்போ வந்து அவரு என்ன மடக்குறாராம் மாவட்ட செயலாளர். அப்போ ஒரு தோழர் வந்து பணம் குடுக்கக்கூடாதா தோழர்? நல்லா கேட்டீங்க தோழர். சூப்பரா கேட்குறீங்க தோழர். ஒரு தோழர் பணம் குடுக்கலாம். அவரு எங்ககிட்ட வந்து இந்தா புடின்னு குடுத்துட்டா, நாங்க ரசீது போட்டு அவர்ட்ட கொடுக்கணும். குடுத்துருவோம். எங்களுடைய அந்த பாடி இருக்குல்ல, நாங்க தீர்மானிப்போம். எத நடத்தணும், யார் தலைமைன்னு. ஆனா இவர் பண்றது, இவரு பணத்த குடுத்து, இவரு தலைமை தாங்கி, இவரு தான் கைக்குள்ள வைக்கிறாரு. கோஷ்டிய உருவாக்குறாரு தப்புன்னு. சேம் இதே பேட்டர்ன் தான் இதோட ஹையர் வெர்ஷன் தான் அண்ணாமலை. அவரு என்ன பண்றாருன்னா, தனக்கான ஒரு வார் ரூமு, தனக்கான இதுன்னு உருவாக்குறாரு. தனிநபர் சார்ந்த விஷயம் கட்சி வளரும். உண்மதான். முதலாளித்துவ உலகத்துல அது மறுக்க முடியாது. ஆனால், அடிப்படை நோக்கம்ன்றது திமுக வீழ்த்துறன்ற இடத்துல அவரு நகர்றார்ல. ம். கூட்டணிய உடைக்கிறீங்கல்ல. 0 கண்டிப்பா. ஆயிட்டீங்கல்ல. கண்டிப்பா. அத வந்து ரொம்ப லேட்டா தலைமை புரிஞ்ச அப்புறம் தான் உங்கள மாத்தணும்னு முடிவு பண்ணி வேற ஆள போடுறாங்க. அப்பவும் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு உரிய இடம் குடுத்து இவங்களோட ஒத்துப்போங்க. உங்களுடைய இது தேவ. 10 பேர் பேசினாலும் அண்ணாமலை ஒரு ஆள் பேசினாருன்னா அது வேற. வேற மாரி பேர். அதனால நீங்க இருங்க பண்ணலான்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்த நண்பருக்கு நான் சொல்லிக்கிறேன். அண்ணாமலை சரியாக செயல்பட்டால் வருங்காலத்தில் பிரதமர் பதவி கூட அவர தேடி வரும். ஏன்னா பாஜக அந்த மாரி பாஜக. கச்ச ஒரு காலத்துல அத்வானி காலுக்கு கீழ உட்கார்ந்திருந்த மோடி இன்னைக்கு 3வது தடவை பிரதமர். நீங்க நல்லா செயல்பட்டீங்கன்னா உங்கள தூக்கி விடுவாங்க. நீங்க இந்த 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 நொரநாட்டி வேலைலாம் பண்ணீங்கன்னா, விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாஜகவ பொறுத்தவரைக்கும் உங்கள சம்பாதிக்கணும்னா கூட சம்பாதிக்க விட்டுருவாங்க. சம்பா ஆனா எங்க உங்கள லாக் பண்ணுமோ லாக் பண்ணிடுவாங்க. பண்றாங்க. எங்கேயாவது பாஜகல ஊழல் பண்ணி யாராவது பெருசா வந்து பார்த்துருக்கீங்களா? டோட்டலா கார்ப்பரேட் முதலாளிகள ஆதரிப்பாங்க. கட்சி நிதிய வாங்குவாங்க. அது கட்சிக்கு பயன்படும். கட்சிக்கு. அந்த மாரி போகும். தனிநபர் சொத்து இப்ப மோடி இவ்வளோ சொத்து சொல்ல முடியுமா? ஆனா இவங்க என்ன பேசுறாங்க? மோடி கோர்ட்டு இவ்வளோ வேல அது ஒரு உலக நாடுக்கு போம்போது, ஒரு இந்தியாவுடைய பிரதமர் போம்போது எப்படி வேணா போவாரு. ஆனா வதேராலருந்து பிரியங்காலருந்து ராகுல் வரைக்கும் உங்க மேலலாம் நல்ல அபிப்பிராயம் இருக்குதா? காங்கிரஸ் தலைவர்கள் பலர் பேர்ல இருக்கா? தனிநபர் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கா? எவ்வளோ இல்லையா? இருக்கு? இன்னொன்னு நீங்க இன்னைக்கு அதானி, கிதானின்னு பேசுறீங்களே, அம்பானிகள தூக்கி பிடிக்கல நீங்க? இவங்க தான் மெயினா காரணம். ஆ. அனில் அம்பானிங்கிற உருவாக்குறதுக்கே அதனால ஒருத்தன் எப்படி பண்றான், என்ன பண்றான்? ஏன் திமுக என்ன சொல்லுவாங்க? காசு சம்பாதிச்சாலும் அவன் வேலை பண்ணுவாங்கய்யா. கலைஞர் காலத்துல சொல்லுவாங்கல்ல. அதுதான் மெயின். ஜனங்க அப்படிதான் போயிடுவாங்க. அப்போ அண்ணாமலை நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. இங்க இந்த கூட்டணிய பலமாக்கி, அவங்களுடைய நோக்கம் என்னவோ அத நிறைவேத்துங்க. அத பண்ணலன்னா, உங்கள எந்த லெவல்லயும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு தான் கடைசியாக கூப்பிட்டு எச்சரிச்சு, வார் ரூம்லாம் காலி பண்ணது. இப்ப நீங்க வார் ரூம் யார்ட்ட இருக்குது? உங்ககிட்டயா இருக்குது? ம். நான் கேட்கிறேன் அந்த நண்பருக்கு சொல்றேன். அடையார்ல இருக்கிற அந்த வார் ரூமு, நீங்க அண்ணாமலைட்ட இருந்த வார் ரூமு, வராகி தான் அவங்களுடைய வார் ரூமு. ஆனா அண்ணாமலைக்கு அனுமதிச்சாங்க. நீங்க வார் அனுமதிச்சாங்க. ரூம் வச்சுக்கங்கன்னு. கேன்னு ஒருத்தர் அத மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. இப்ப அது இருக்கா?
இன்னைக்கு அது கலைச்சிட்டாங்க. பாஜகட்ட இருக்கு. ஏன்? உங்களுக்கு அவ்வளோ மரியாதை குடுத்தாங்க. அதனால ரொம்ப பேச வைக்காதீங்க. நல்லா இருக்காது. ரைட்ண்ணே. இனியும் நிறைய கேள்விகள் இருக்குண்ணே. இடையில நம்ம ஒவ்வொரு நாளுமே சில சில கேள்விகளுக்கு மட்டும் நம்ம பதில சொல்லிட்டு நம்மளோட நிகழ்ச்சியில வழக்கம் போல கண்டிப்பா. தொடருவோண்ணே. உங்க நேரத்தையும் அதே மாதிரி நன்றி.